பழனியுடைய கோவில்ல வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆய்வை வந்து மேற்கொள்ளும். ஏற்கனவே இங்க பல்வேறு பணிகள், சுத்தமான பணிகள் அப்படின்னு விஷயங்கள் நடந்துட்டு கடந்த ஆட்சியில தொடங்கப்பட்ட பணிகள் அதை எந்த அளவுக்கு விரைவா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டாங்க. நானும் பழனியுடைய எல்லாருமே குட்டையில உள்ள மட்டும் தாங்க. யாராச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா ஏமாற்றமா தான் இருக்கு. நம்மளுக்கு கொடுக்கறவன் தாங்க கடவுள், நம்மள்கிட்ட வாங்குறவன் கடவுள் இல்ல. தேவையில்லாம இந்த சர்ச்சுக்கு, கோயிலுக்கு, பள்ளிவாசலுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பாத்துக்கிடுவாங்க, அவங்கவுங்க மதத்தினர் அவங்கவுங்க வழிபாடு தலங்களை பாத்துக்கிடுவாங்க. இது அரசாங்கத்துடைய வேலையில. அரசாங்கம் வந்து மக்களுக்கான பணியை தான் செய்யணும். எத்தனை அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணீங்க? ஏழை எளிய வீட்டுல வீடு இருக்கா, வசதி வாய்ப்புகள் இருக்கா, உடுத்த உடை இருக்கா, உணவு இருக்கா, பணம் இருக்கா, வேலை இருக்கான்னு எத்தனை பேர் போய் ஆய்வு பண்றீங்க? எங்க மாதிரி ஏழைகளை வைத்து அடிக்கிறீங்க? எங்க ஏழைகள் வீட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணுங்க. பசிக்காத உண்ணாத கடவுளுக்கு கொடுக்கறத விட பசிக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க. தேவைகளுக்கு தேவையை நிறைவேற்றுங்க. ஏழைகளின் சிரிப்பிலே தான் இறைவனை காணலாம் என்று இறைவனே சொல்லியிருக்காரு. அதனால ஏழையை கவனிங்க. நீங்க என்றும் நலமுடன் வளமுடன் இருப்பீங்க. இல்லைன்னா இடையிலே புட்டுக்கணும்.